உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வழக்கம் போலதான் நம்மால சனிதான். சனி வக்ரம், ஊர் ஃபுல்லா சனி வக்ர பயிற்சி ஆகிறது. என்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது? ராம்ஜி சார் எங்க? சனியுடைய பிராண்ட் அவர் தான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? இந்த வார்த்தையை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தேன். இந்த சனீஸ்வர பகவான் முடிவு பண்ணிட்டார்னா என்ன வேணாலும் தருவார். ஆனால் சனியை பற்றி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ப்ராப்ளமேட்டிக் கார்டுன்னு நினைக்கிற. சத்தியமா கிடையாது. நவம்பர் 27 வரை தன் சொந்த கதியிலே வக்கரமாகிறார். வக்கரம்னா என்னன்னா, தான் இருக்கும் இடத்திலிருந்து ரிவர்ஸ்ல செயல்படுறது. ஒரு நல்லவனுக்கு வக்கரம் வந்தா கெட்டவன் ஆயிடுவான், கெட்டவனுக்கு வக்கரம் வந்தா நல்லவன் ஆயிடுவான். ஸோ சனி உங்க ஜாதகத்திற்கு, உங்க ராசிக்கு நல்ல ஸ்தானங்கள்ல இருக்கிறவரா இருந்தா மாறுபட்ட பலன்கள் நடக்கும். கெட்ட ஸ்தானங்கள்ல இருக்கிறதா இருந்தா நன்மை நடக்கும். ஒரு வார்த்தையில சொல்றதா இருந்தா, 7.5 சனிக்காரங்கள்லாம் இருக்காங்கல்ல, யாரு? கும்பம், மீனம், மேஷம். அஷ்டம சனிக்காரங்கள்லாம் இருக்காங்கல்ல, யாரு? சிம்மம். எல்லாருக்கும் லீவுங்க, அவ்வளவுதான். ஒவ்வொரு சனி தான் நம்ம ரோக சனி, துலாம், எல்லாருக்கும் விடுதலை விடுதலை விடுதலை. ஸோ சனி பகவான் இந்த வக்கரகதியிலே ஒரு 5 மாசம் நம்மளை கூண்டை திறந்து விட்டு விடுதலை கொடுக்கிறார். போயிட்டு வாப்பா, போய் சம்பாதிச்சு வச்சுக்க, மீண்டும் 138 நாள் கழிச்சு சந்திப்போம் அப்படின்னு அனுப்பி விடுறார். இந்த 138 நாள்ல என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது? யார் யாரெல்லாம் வீடு வாங்க போறீங்க சார்? அந்த இத்தனை 2.5 வருஷத்துல பண்றத 130 நாள்ல பண்ண போறார் சார். அப்ப யார் யாரெல்லாம் கோடீஸ்வர யோகத்தை அடைய போகிறீர்கள்? திடீர் மாற்றமும் ஏற்றமும் யாருக்கு ஏற்படும் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர பயிற்சி என்ன தரப்போகிறது? ஐயா ராம்ஜி ஐயா, தயவு செஞ்சு நீங்க கடகராசிக்கு எதுவும் சொல்லாதீங்க ஐயா. உலகம் பூரா நான் போய் பார்க்குறேன், ஒவ்வொரு நாட்டிலும் இந்த கடகராசி குரூப் வந்து என்னை அப்படியே சூழ்ந்துக்கிறாங்க. சார், அடியனுக்கு ஜாதகம் பார்க்கணும், சொல்லுங்க, நான் கடகராசி. அதாவது உங்களால் நானும் பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இங்கே பாருங்க, போன வருடத்தில் 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும், அஷ்டம சனி, இதெல்லாம் சொன்னேன், ரைட்டு. இப்போ தான் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சே. நவ் யூ ஆர் சேஃப், யூ பீப்புள் ஆர் சேஃப். இப்போ நல்லா ஜாலியாக இருக்கீங்களே, அப்புறம் என்ன? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. சனி வக்கரம் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை தரப்போகிறது என்றால் அது மிகையாகாது. 7-8 கூடையவன் 9ஆம் இடத்தில் இருக்கிறான். 7-8 கூடையவன் 8 கூடையவன் 9ஆம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும்? 9 கெட்டு போகும். நான் அடிக்கடி சொல்றேன், 8 எங்க இருக்கோ அந்த இடம் கெட்டு போகும். 9ஆம் இடம் என்பது என்ன? பித்ருஸ்தானம். 9ஆம் இடம் என்பது அப்பா. அந்த அப்பாங்கிற இடத்துல எட்டக்கூடியவன் இருக்கும் பொழுது அந்த அப்பாங்கிற ஸ்தானம் கெட்டு போகிறது. அப்போ அந்த அப்பாங்கிற ஸ்தானம் கெடும் பொழுது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போறது, அப்பாவுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது போன்றவைகள்லாம் ஏற்படுகிறது. அது வக்கரம் பெறும் பொழுது அப்பா திடீர் முன்னேற்றம் ஏற்படுவார், உடல்நிலையில் முன்னேற்றம். அல்லது நீங்க போக்குவரத்து, நீங்களும் உங்க அப்பாவும் பேசிக்கிறதுல கஷ்டம், என்னன்னே தெரியல சார், எனக்கு எங்க அப்பாவுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னா, அந்த பிரச்சனைகள்லாம் சரியா நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், 2 பேரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்லாம் ஏற்படும். இந்த 9 கூடையவன் என்பதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்பா, இந்த அப்பாவுடைய உடல்நிலை 8 கூடையவன் 9ல போனதால 9 கெடுத்தான், அப்பாவை பிரித்து வச்சுட்டான். நீங்களும் உங்கள் அப்பாவும் தான் சாயந்தரம் ஷட்டில் கார்க் விளையாடுவீங்க, ஜாலியாக இருந்தீங்க, குடும்பம் என்னமோ நிம்மதியாக தான் போயிட்டு இருந்தது. நடுவில் சில நாளாக என்னாச்சு, அப்பா சில தீய பழக்கங்களுக்கு ஆளாகி அப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிஸ்னஸ் மீட்டிங், பார்ட்டின்னு போயிட்டுறார். அப்படின்னா அதெல்லாம் கை விட்டுட்டு மகனே உனக்காக வரேன்னு சொல்லி உங்களுக்காக வந்துடுவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்பா என்ன சொல்லுவாங்க? மாமன் இருந்தால் மலை ஏறலாம் எல்லாம் சொல்லுவாங்க. என்னமோ தம்பி உடையான் படைக்கஞ்சான். நான் சொல்கிறேன், அப்பா இருந்தால் ஆண்டவனே கூட இருக்கிற மாதிரி. அப்பாவுன்னு ஒரு கேரக்டர் இருந்தால் அந்த ஆண்டவனே கூட இருக்கிற மாதிரி, வேறு யாரும் இல்லை. அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய சக்தி. அவர் அப்பாங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். ஸோ அவருக்கு உடம்பு சரியாகி குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷமும். முன்னெல்லாம் எங்கள் அப்பா கூட நான் சந்தோஷமாக நாட்களை செலவு பண்ணுவேன். இப்போல்லாம் என்னன்னே தெரில, எங்கள் அப்பாவுக்கு எனக்கு சில பிரச்சனைகளாக இருக்குது. கவலையப்படாதீங்க, உங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாகிடும். 9 கூடையவர் 10ஆம் வீட்டில், இது 8 கூடையவர் 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது, அதே அவரே 7 கூடையவராகவும் இருக்கிறார். 7 கூடையவர் 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்? இந்த 7 கூடையவர் வக்கரம் பெறுவது தான் சில பிரச்சனை. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 7னா என்ன? ஃபாரின் போகிற யோகங்கள். அது வக்கரமாகும் போது என்ன ஆகும்? ஃபாரின் போகிற யோகங்கள் தடைபெற்றோம். இந்த ஏஜென்ட்டுகளிலும் சென்று ஏமாந்து போவது. நிறைய பேர் லைஃப்பை பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் டிராஃப்ட்ஸ்மேன் படிச்சிருப்பீங்க, உங்களை டிராஃப்ட்ஸ்மேன் வேலைக்குன்னு கூப்பிட்டு போவாங்க. அங்கே போனால்
4 ஒட்டகம் வாங்கி மேய்க்க விட்டுருவாங்க. சரி, எதுக்காகன்னா நான் எதையும் கிண்டல் பண்ணலை. பட் ஆனால் அப்புறம் எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு படித்தோம்? நம்ம வந்து கஷ்டப்பட்டு பிஇ பண்ணி எம்இ பண்ணி பிஹெச்டி வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்மளை கூட்டு போய் ரிசப்ஷனிஸ்ட்டாக உட்கார வச்சுருவாங்க. நான் இதுக்கு சாதாரண படிப்பே படிச்சிருக்கலாமே, ஏதோ ஒரு எனி டிகிரி படிச்சிருக்கலாமே, நான் இதில் ரிசர்ச் வரைக்கும் நான் ஏன் போகணும்? ஆனால் சொன்ன ஜாப் என்ன? டெக்னிக்கல் அசோசியேட், டெக்னிக்கலில் சீனியர் போஸ்ட்னு கூட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் தான் ஏஜென்ட்டுகளை நம்பி ஏமாந்து போதல். பாஸ்போர்ட் விசா வரைக்கும் கொடுத்து மாட்டிக்கிறீங்க, லாக் ஆகிறீங்க. நிறைய வெளிநாட்டுக்காரங்களை நான் பார்க்குறேன். அவங்கள்ட்டயே பாஸ்போர்ட் வரைக்கும் கொடுத்து லாக் ஆனதுக்கப்புறம் அந்த கண்ட்ரிலேயே ஒரு அடிமை மாதிரி மாட்டிக்கிட்டு எத்தனை பேர். சொந்த ஊரில் நான் சிங்கம் மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். ஒரு பையன் அந்த ஊரில் போய் இதெல்லாம் நடக்கிறது இந்த பீரியடில் தான். என்ன ஏதுன்னு தெரியாமல் போகாதீர்கள் நண்பர்களே. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இன்று அறிவுத் தேர்வு எல்லாத்துக்கும் வந்தாச்சு. மருத்துவரானா கூட நீட்டு தேர்வு எழுது பாஸ் பண்ணு. எதாக இருந்தாலும் அறிவுத் தேர்வு வந்துருச்சுங்க. இந்த ரெக்கமெண்டேஷன், இந்த கையில் லெட்டர் கையெழுத்து போட்டு கொடுக்குறது, அப்புறம் இது தெரிஞ்சவங்கள்ட்ட கையெழுத்து, அதெல்லாம் எந்த காலம்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்று ஒரு விஷயம் தெளிவாக சொல்லுகிறேன். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் அறிவுபூர்வமான விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். சார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் சார், எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுங்க, கிடைக்கும். சார் நான் வந்து இது பண்ணலான்னு நினைக்கிறேன் சார், ஆர்ஆர்பி எழுதலான்னு இருக்கேன் சார், எழுதுங்க, பாஸ் பண்ணுங்க, கிடைக்கும். யாரு காலையும் விழ வேண்டாம். உங்களுக்கு தகுதி இருந்து பாஸ் பண்ணிங்கன்னா வேலை தன்னால் தேடி வரப்போகுது. வெளிநாட்டு வேலை, ஆஸ்திரேலியா சார், கேம்பிரிட்ஜிலலாம் போய் படிக்கிறாங்க, ஆக்ஸ்போர்ட்லாம் போய் படிக்கிறாங்க சார். நல்ல மார்க் எடுத்தோம், ஆக்ஸ்போர்ட்டில் எனக்கு சீட் கிடச்சிருக்கு, ஐஐடியில் கோல்டு மெடலிஸ்ட் ஆகிறாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க. என்ன, எதுக்கு காரணம் என்ன? சாதாரண ஊரில் தான் பிறந்தேன், மதுரை பக்கம் வாடிப்பட்டியில் தான் பிறந்தேன், நல்லா படித்தேன், எனக்கு ஸ்கில் வேலை கிடைச்சது, அவ்வளோதான், லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. அப்போ 7 கூடியன் வக்கரமாகும் பொழுது தேவையில்லாத இது போன்ற பிரச்சனைகள்லாம் வரும். நிறைய பேருக்கு கூட்டு தொழிலாளிகளால் பிரச்சனை வரும். பார்ட்னர், வணக்கம் பார்ட்னர், ஒரு 10 லட்ச ரூபா போட்டு விடுங்க பார்ட்னர், நாளைக்கு காலைல கதையெல்லாம் பேசிக்கலாம், இப்போதைக்கு ஒரு 10 லட்ச ரூபா போடுங்க, என்ன கணக்குன்னு நாளைக்கு காலைல சொல்கிறேன். சும்மா பார்ட்னர்னு நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சதெல்லாம் பாருங்களேன். இந்த பார்ட்னருங்கிற வார்த்தை தான். யாரோ ஒருத்தட்ட பழகுறீங்க, 2 பேருமா சேர்ந்து தொழில் பண்ணலான்னு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டீங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. பண்ணும்போது என்ன பண்ணீங்க? பார்ட்னர்ஷிப்பில் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கிட்ட, பார்ட்னர் எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கடன் கொடுங்க பார்ட்னர், அவர் உடனே கொடுப்பார். நீங்கள் அது திருப்பி தராங்களா? தெரியாது. நீங்கள் கேட்டாரு, கொடுத்தீங்க, திருப்பி தருவாரா? தெரியாது. இல்லை சார், என் பார்ட்னர் சார் கேட்டார் சார், கொடுத்தேன். நிறைய போலீஸ் ஸ்டேஷனில் இன்றைக்கி சொல்கிற பாயிண்ட்டே என்ன சார், நானும் அவரும் ஒன்று மட்டும் தான் சார் பிஸ்னஸ் பண்ணோம், லாபத்தெல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிட்டார் சார். அவர் எத்தனை வருஷமாக உங்களுக்கு தெரியும்? தெரியாது சார், இப்போ தான் சார் வந்து தெரியும். இப்போ தான் வந்து சேர்ந்தங்கிறீங்க, அவரை நம்பி 50 லட்சம் கொடுத்துருக்கீங்க. எல்லாம் ஒரு கண்ணு கட்டு வித்த மாதிரி. அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுறது எல்லாமே எப்படி தெரியும்? ரைட்டு மாதிரியே தெரியும். கூட்டு தொழிலாளி நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் நமக்கு வருமா வராதா? ஜாதகம் பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனால் பண்ணுங்கள், என்ன பண்ணாதீங்க. பார்ட்னர்ஷிப், பார்ட்னரை நம்பி பணம் தரலாமா கூடாதா? பணம் பார்த்து கொடுங்க, எதாக இருந்தாலும் பார்த்து செய்யுங்க. ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே. கடகராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், அப்பாவுக்கு உடம்பு நல்லா சரியாகும், பொருளாதாரம் நல்லா இருக்கும், திடீர் சொத்துக்கள் வாங்குவீங்க, பயங்கரமாக சொத்து வாங்க போகிறீங்க 8 கூடியன் வக்கரமானதால். ஆனால் ஒரே பிரச்சனை, தேவையில்லாத மேட்டரில் கையை வச்சு மாட்டிப்பீங்க. முக்கியமாக ஒய்ஃப் கிட்ட பேசவே பேசாதீங்க. சரணம் 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 சரணம், நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒரே வார்த்தை தான். என்ன அங்கே சண்டை? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அப்படி விட்டுட்டு போங்க. கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமடம் வேற எங்கேயுமே தமிழ்நாட்டில் கிடையாது. இப்போ விஷ்ணுமாயா சாத்தனை பார்க்க கேரளா தான் போகணும். ஆனால் அதை விட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் சாத்தனுக்கான ஒரு மிகப்பெரிய மடம் இருக்கிறது. தினசரி வேள்விகள் நடக்கிறது. உங்கள் பிரச்சனைகள்லாம் எங்கிட்ட சொல்லுங்கள். 48 நாளில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நாங்கள் தீர்த்து தருகிறோம். அதனால் உங்களுடைய காலுக்காக, அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.